வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான டிக்டாக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பிரியங்கா மோகன் நடிச்ச படம் இதுதான். ஒரு சின்ன ரோல் மட்டும் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. மால் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஹாரர் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. அங்க பயம்படுத்துற வேலையெல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு கேங் ஆட்கள் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த நபரை லாக் பண்ணி பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பயம்புத்தின நபரை சாவடிச்சிடுறாங்க. இதே இடத்துல இவரை கொளுத்தி விடணும் அப்படின்ற மாதிரி கொளுத்தி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் டிக்டாக்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரக்கச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒருத்தர் தான் ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவோட பேரு விக்கி அப்படின்றது. ஹீரோவோட ஃப்ரெண்டு பேரு சக்கரை அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணலாம், செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா விக்கியை பொறுத்த வரைக்கும் கராத்தே நல்லா பண்ண தெரியும். கராத்தே கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்த ஆரம்பிக்கலான்ற மாதிரி தான் இவர் யோசிக்கிறாரு. அதுக்காக நாளைக்கு சில இடத்தெல்லாம் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப காலையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு வீட்டுக்கு தந்திருப்பாங்க. அந்த வீட்டோட மொட்டை மாடியை யூஸ் பண்ணிக்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். இப்ப கதவை தட்டி இவங்களுமே எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு தாத்தாவும் ஒரு பேத்தியும் தான் இருக்காங்க. தாத்தா கதவை திறந்து என்ன விஷயம்னு கேக்குறாரு. நாங்க ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸை தந்தோம், இப்ப வீட்டுக்கு அட்வான்ஸ் தரதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா, மேல விடுற ஐடியா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன திடீர்னு இப்படி மாத்தி பேசுறீங்க, நாங்க காசெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப பேத்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேத்தி பேரு நான்சி அப்படின்றது. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் நான்சி கிட்ட கேட்காம தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. டோக்கன் அட்வான்ஸா அமௌண்ட் வாங்கினார்ல, அதுல சரக்கச்சு காலி பண்ணிருக்காரு. இது தெரிஞ்சு நான்சி கோவப்படுறாங்க. இப்ப அவங்களுமே 6 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம், ப்ளீஸ்ங்க தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா நான்சி இருக்காங்கல்ல, எங்களுக்கு இதுல விருப்பம் கிடையாது, டோக்கன் அட்வான்ஸ் இந்த நாள் வந்து வாங்கிக்கோங்க, இப்ப இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. நான்சியை பொறுத்த வரைக்கும் ஜூம்பா கிளாஸ் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒரு மால்ல இவங்க இடத்த பார்த்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு காசு தரதுக்காக தான் இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களுமே இப்ப அட்வான்ஸ் தரதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கவர் இருக்கார்ல, உங்களை விட ஒருத்தங்க பேமெண்ட் அதிகமா தரதா சொன்னாங்க, அவங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், நான் டோக்கன் அட்வான்ஸ்லாம் தந்திருக்கனே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வெறும் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தானே தந்தீங்க, இன்னமும் முழு அமௌண்ட் தந்த மாதிரி சொல்றீங்க, வேற ஒரு இடம் இருக்கு, அது செட் ஆகுமா வேணா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆள் ஒருத்தரும் அந்த இடத்தை காட்டுறதுக்காக இவங்களை கூட்டு வராரு. ஸ்டார்டிங் ஒரு பேய் வீட்டை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வராரு. இந்த இடத்த உங்க விருப்பத்துக்கு வேணா மாத்திக்கோங்க மேடம், ஆனா இந்த செட்டப்லாம் முழுசா இருக்கு, இதை வேணா கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் இதை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, சரியா போலியான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தான் போச்சு, திடீர்னு எதனால அந்த ஓனர் சொல்லாம கொள்ளாம போனாருன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நான் இந்த இடத்தையே எடுத்துக்கிறேன், ஆனா காசு மட்டும் கொஞ்சம் குறைங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. காசெல்லாம் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க கிட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் குறையுது. 6 லட்சம் ரூபாய்க்கு பேசாம அவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட பிசினஸ் விஷயமா ஒண்ணு பேசணும், நாளைக்கு இந்த கஃபேக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப 3 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்த்த இடத்த பத்தி சொல்றாங்க. நீங்க கராத்தே கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஜூம்பா கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த ரெண்டுத்தையும் விட பேய் வீடு சூப்பரா போகும்னு நினைக்கிறேன், நம்ம காசா நிறைய வசூலிக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கும் நல்ல ஐடியாவா தான் தோணுது, அந்த இடத்த வந்து பாக்குறோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்த பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பேய் வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. தேவையான எல்லா செட்டப்பும் ஏற்கனவே இருக்கு. நம்ம பயம்புத்துறதுக்கு ஆளுங்களை பார்த்தா மட்டும் போதுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பேசிக்கிட்டே இவங்க வெளியே போறாங்க. திடீர்னு அடியில இருந்து ஒரு கை வருது. அதாவது இங்க பேய் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பயம்புத்துறதுக்கு ஒரு 4-5 பேரை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேக்கப் பண்றதுக்கு சில ஆளுங்களை பிடிக்கணும், குள்ளமா இருக்க 2 பேரை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சரி, ஆடிஷன் மாதிரி வைப்போம், செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. இங்க ஆடிஷன் நடக்குது வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தேவையானவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க மூலியமா இந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான்சி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவ்வளவு சீக்கிரம் எதுக்குமே பயப்பட மாட்டான். அவனை மட்டும் நம்ம பயம்புத்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் நல்லபடியா போகும். ஒரு சின்ன பையன் வருவான், எல்லாருமே பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அந்த சின்ன பையனை வர வச்சிடுறாங்க. அவனுமே பேய் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவங்களுமே சட்டு சட்டுன்னு எதிர வந்துலாம் அந்த சின்ன பையனை பயம்புத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவன் இதுக்கெல்லாம் சுத்தமா அசரவே மாட்டான். அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான்.
திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல உண்மையிலே பேய் உருவம் வருது. அது பேய் மாதிரியே இருக்குல்ல. இத பார்த்து இந்த பையன் ரொம்ப பயந்துடுறான். இப்ப வேக வேகமா வெளியே ஓடி வந்துடுறான். என்ன பயந்துட்டியான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா, கடைசியா ஒரு பேயை பார்த்து மட்டும் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவனே பயந்துட்டானா கண்டிப்பா நல்லா போகும்னு யோசிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க பிசினஸ் நல்லா தான் போகுது. நிறைய பேர் இதை பார்க்கணுன்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே நிறைய காசு கிடைக்குது. உள்ள இவங்களுமே பயம்புத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு புதுசா கல்யாணம் ஒரு நபர் வந்திருக்காரு. அவருமே பயப்படாத, என் கூடயே வான்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. சக்கரை ஒவ்வொருத்தரா பயம்புத்திட்டு இருக்காருல, ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதை தாண்டி உன்னை மட்டும் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை பாக்குற சக்கரையும் ஸ்மைல் பண்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு லவ்வர்ஸா நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப பயம்புத்துறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஒரு கப்பல் வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க பெருசா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஒரு டைம் நெஜ பேயே வந்துருது. அந்த நெஜ பேய் இருக்குல்ல, இந்த ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிக்குது. ட்ரெஸ் எல்லாம் உருவிடுது. என்னடா ட்ரெஸ் எல்லாம் உருவுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே பேய் தான் பண்ணுதுன்னு அவருக்கு தெரியல. அவருமே பயந்து இங்க இருந்து ஓடிடுறாரு. வேற ஒருத்தங்கிட்டயும் பேய் வேலையை கட்டுது. பேய் பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணுது. அவனுமே தப்பிச்சா போதும்னு வெளியே வந்துடுறான். அந்த பேய் வெளியே அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா வெளியே அந்த பேயால வர முடியல போல. பேய் அதே இடத்துல மாட்டிக்குது. இந்த பையனும் ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி பயந்துகிட்டே இங்க இருந்து ஓடிடுறான். இங்க பூமிக்கான்னு ஒரு பொண்ணு மேக்கப் போடுற வேலையும் பயம்புத்துற வேலையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸா கொஞ்சம் காசு தேவைப்படுது போல. கணக்கு வழக்கெல்லாம் பாக்குற ஜேம்ஸ் கிட்ட காசை கேக்குறாங்க. இல்ல மேடம், யார்கிட்டயும் காசுலாம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜேம்ஸும் சொல்றான். ஹீரோ இருக்கார்ல, இது சார்ந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பூமிக்காக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, தந்தா என்னன்னு கேக்குறாரு. அப்படிலாம் இறக்கப்பட்டு யாருக்கும் காசுலாம் தர முடியாது, நம்ம இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. இவருமே லைட்டா இந்த இடத்துல சோகமா மாறிடுறாரு. ஹீரோவும் இந்த இடத்துக்கு பாஸ் தான், ஆனா எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுறாரு. நீங்க தான் பாஸ் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறீங்க, மேடம் எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பூமிகா வந்துடுறாங்க. மேக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எப்பவுமே மேக்கப்பை ஸ்மூத்தா பண்ணுவாங்க, இப்ப ரொம்ப ஹார்ஷா பண்றாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. மேக்கப் போட்டாச்சா, சீக்கிரமா பயம்புத்த போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி போலான்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது பூமிகா இப்பதான் பேக்கோட இந்த இடத்துக்கு வராங்க. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நீ எப்படி ட்ரெஸ்ஸை மாத்தின அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பூமிகாவை பார்த்து கேட்கறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்தது பூமிகா கிடையாது, பேயா தான் இருக்கும். பூமிகா தான் நம்ம கிட்ட விளையாடுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சக்கரை பயம்புத்திட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நேத்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசினாங்கல்ல, ஆனா இன்னைக்கு வேற ஒரு பையனை கூட்டு வந்திருக்காங்க. ஆனா நேத்து பேசின அதே டைலாக்கை இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ இதே வேலையா தான் அலைஞ்சிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோக்கு நான்சியோட தாத்தா கிட்ட இருந்து போன் கால் வருது. நான்சி, உன் தாத்தா தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் போனை தந்துடுறாரு. தாத்தாவும் எதுக்குமா கால் பண்ண எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பதான் இவங்க போனை வேலை செய்யற இடத்துலயே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்ப பைக் எடுத்துட்டு இவங்களுமே அந்த மாலுக்கு வந்துடுறாங்க. இவங்க வரும்போது அந்த மால்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவங்களுமே எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ உள்ள சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வராங்க. திடீர்னு பார்த்தா பேய் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. என்ன பேய் வருதுன்ற மாதிரி இவங்களும் பயந்து இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப காலையில நான்சியோட தாத்தாவும் எழுப்பி விடுறாரு. என்னமா வேலைக்கு இன்னும் போகாம இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா பேய பார்த்தாங்கல்ல, அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாவே போய்க்கிறேன்ற மாதிரிலாம் தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. சில பசங்க ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. ஏன்டா ரெகுலரா வரீங்கன்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் கேக்குறாங்க. நாங்க பேய பாக்குறதுக்காகலாம் வரல, உள்ள இருக்க பூமிகாவை பாக்குறதுக்காக தான் வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சக்கரை பூமிகாவை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. அது நடக்காது போலியே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. இப்ப உள்ள போய் பயம்புத்துற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பூமிகாவும் ஜேம்ஸ்ன்ற பையனும் பயம்புத்திட்டு இருக்காங்க. அப்ப உண்மையான பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. அந்த பேய் உங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இப்ப பயத்துல பூமிகா இருக்காங்கல்ல, வாங்க வாங்கன்னு கத்துறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப பேய்லாம் இல்ல. எதுக்கு கத்துனன்னு பூமிகா கிட்ட கேக்குறாங்க. இங்க உண்மையிலேயே பேய் இருக்கு, ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. நான்சி பக்கத்து வீட்டு பையனும் நான்சி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறேன், செம்மையா பயம்புத்தி விடுன்ற மாதிரிலாம் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. நீ எப்படா பயந்தன்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க.
கடைசியா ஒரு உருவத்தை பார்த்தேன், அதை பார்த்து தான் ரொம்ப பயந்துட்டேன், அதை எப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இந்த பையன் கேக்குறான். எந்த உருவத்தை வச்சே இவங்க பயமுறுத்த மாட்டாங்க, இவங்க ஒரு பேயை பார்த்து பயந்தாங்கல்ல, அதை தான் இந்த பையனும் பார்த்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசணும், ஈவினிங் கஃபேக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈவினிங் கஃபேல மீட் பண்ணி பேசுறாங்க. ஆக்சுவலா பேய் நடமாட்டம் இருக்கிறதா பூமிகா சொன்னாங்கல்ல, அதை பத்தி தான் இவர் சொல்றாரு. ஈரினும் பேய் நடமாட்டத்தை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூமிகா போய் சொல்றா, பிசினஸ் இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு, தேவையில்லாம இந்த மாதிரி வதந்திய பரப்பி விட்டுட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் யாரும் பெருசா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பேயே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த ரன் பண்ணணுன்ற மாதிரி தான் இப்ப ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப சேலரி டே வந்துருது. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருக்குமே சேலரி கவர்லாம் தந்துடுறாங்க. எல்லாருமே பிரிச்சு பாக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த சேலரி அதிகமா தான் தெரியுது. ஆனா பூமிகா இருக்கால, எனக்கு இந்த சேலரி எல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொன்னு பையனும் எனக்கும் பத்தாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ தான் பேசி சமாதானப்படுத்துறாரு. ஆனா நிறைய பேர் போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அதனால ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ சேலரி ரொம்ப கம்மியா தந்திருக்க, நமக்கு தான் நிறைய காசு கிடைக்குதுல, கொஞ்சம் கூட தான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து லைட்டு கட்டாய் ஆன் ஆகுது. ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. இங்க இருந்து வெளியே போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பேய் பிசாஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பூமிகாக்கு சேலரி பத்தல, அதனால தான் பேய் இருக்கிற மாதிரி அவ ஸ்டோரியை கிரியேட் பண்றா. அன்னைக்கு எங்க கிட்ட வம்பு பண்ணா, அதே மாதிரி இன்னொரு நாள் ஒன்னையும் பயம்புத்தி இருக்கா போல, நம்ம சேலரியை நிறைய தந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு சொல்றாரு. சரி, அடுத்த மாசத்துல இருந்து சேலரியை கொஞ்சம் அதிகமா தரேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பேய் இருக்கிறது தெரியல, பூமிகா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நினைக்கிறாரு. இவங்க வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனா பூமிகா வரலன்னு தெரிய வருது. என்ன பூமிகா இன்னும் வராம இருக்கன்ற மாதிரி கால் பண்றாங்க. நீங்க கொடுத்த சம்பளம் எனக்கு பத்தல, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வரமாட்டேன், கிஷோரும் வரமாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கூட வேலை பார்க்கிறவர் தான் கிஷோரா இருப்பாரு. எது கிஷோரும் கூட போயிட்டானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சக்கரை ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா கிஷோர் இருக்கார்ல, பூமிகாவை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பார்த்தா அவன் கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு புலம்புறாரு. சரி, பூமிகா இல்லைன்னா பரவாயில்ல, நம்மளே பயம்புத்துற வேலையெல்லாம் பார்ப்போன்ற மாதிரி இவங்களும் பயம்புத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா யாரோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. டே என்னடா அட்டாக்லாம் பண்றீங்கன்ற மாதிரி எம்எல்ஏ பயப்படுறாரு. போக போக பேய் இருக்குல்ல, எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாருமே காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்ப பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்துருது. ஹீரோவோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாறி இருக்கு. இந்த விஷயத்த ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. டே விக்கி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ஒன்னும் விக்கி கிடையாது, நான் அல்தாஃப் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப அல்தாஃபோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. அல்தாஃப்க்கு கீர்த்தனான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ரெண்டு பேருமே லிவ் இன்ல ஒரு வீட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. கீர்த்தனாக்கு பேய் வீடுனா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோம். இவருமே பயம்புத்துற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு உள்ள வந்தவங்க இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. சாவடிச்சு இந்த இடத்துல எரிச்சு விட்டுருப்பாங்க. இவர் அட்டாக் பண்ணது யாரு என்னன்னு இவருக்கு தெரியல. அதனால தான் எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு இருக்கேன். என் கதையை முடிச்சது யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க தான் கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை தந்துகிட்டே தான் இருப்பேன், இவன் உடம்பையும் தரமாட்டேன்ற மாதிரிலாம் பேய் சொல்லுது. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம், ஈரவை விட்டுருங்கன்னு கேக்குறாங்க. பேயும் உடம்பை விட்டு போயிருது. எல்லாருக்குமே காயெல்லாம் பட்டதில்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு நடந்த எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அட்டாக் மாதிரிலாம் நடந்தது இல்ல, அதனால கொஞ்ச நாள் இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை நிறுத்தி வச்சிடுறாங்க. அல்தாஃப் சொன்னதை பண்ணா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த இடத்தை ரன் பண்ண முடியும்ன்றதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அல்தாஃப் கீர்த்தனான்னு கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த கீர்த்தனா எங்க இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த ஊருக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களும் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரூம்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை மட்டும் அவங்களோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இவங்க ரூம்ல வச்சு ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் ஹீரோ எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தெரிய வருது. அட பாவீங்களா, பட்ட பகல்லையே வாடா, எதுக்காக வந்திருக்கோம் அந்த விஷயத்த பாப்போம்னு சொல்றாரு. கீர்த்தனாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் டான் மாதிரி செயல்படுறாரு போல. இப்போ ஒரு பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஒரு பொண்ணை திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருப்பான். அவனை தான் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாரு. இப்பதான் வந்திருக்க இவங்களை கவனிக்கிறாரு. யார் நீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் உண்மையான காரணத்தெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு.
ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, கீர்த்தனா ஃப்ரெண்டு தான், இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, போய் கீர்த்தனாவை பாருங்கன்ற மாதிரி அப்பவும் சொல்லிடுறாரு. இவங்களுமே கீர்த்தனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கீர்த்தனா கிட்ட பேசும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அல்தாஃப் இறந்து போனதே கீர்த்தனாக்கு தெரியல. கீர்த்தனா அவரை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. சரி, நடந்ததை சொல்லுங்கன்னு கீர்த்தனா கிட்ட கேக்குறாங்க. கீர்த்தனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா Facebook மூலியமா தான் இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நேர்ல மீட் பண்ணி இவங்க லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கீர்த்தனாவும் கோயம்புத்தூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. எதுக்குமா அவ்வளவு தூரம் போனோம், இங்கேயே இருன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா நான் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா போன்ற மாதிரி அப்பா அனுப்பி வச்சிடுறாரு. உண்மையில இவங்க பிளான் என்னன்னா லிவின்ல இருக்கலான்றது தான் பிளான். அவர் கூட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. சந்தோஷமா இவங்களோட லைஃப் ஆரம்பிக்குது. அல்தாஃபை பொறுத்த வரைக்கும் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி இவருக்கு ஐடியா வந்திருக்கும். பேய் வீடு ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி இவருமே பேய் வீட ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அல்தாஃபும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ வேற யார் கையிலயோ போயிருக்கு போல. அவங்களுமே அந்த வீடியோ வச்சு கீர்த்தனாவை மிரட்டிட்டு இருக்காங்க. கீர்த்தனா இத பத்திலாம் இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவன் மிரட்டல் ரொம்ப அதிகமாயிருது. அப்பதான் அல்தாஃப்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. நீ எதுக்காக அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, போனை என்கிட்ட தான்ற மாதிரி வாங்குறாரு. என்னடா வீடியோவை வெளியிடுவியா, தாராளமா வெளியிட்டுக்கோ, காசுலாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நீங்க பாட்டுக்கு வெளியிட சொல்றீங்க, நம்ம பழகிட்டு இருக்கிறது என்னோட அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாரு, நம்ம எப்படியாவது பேசியே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அல்தாஃபும் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. அதாவது அல்தாஃப் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனா மிரட்டுற நபர் இன்னமும் மிரட்டிட்டு இருக்கான். நிறைய காசெல்லாம் கேட்கறான். சரி தந்துடலான்ற மாதிரி இவங்க காசெல்லாம் தந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்க வேணான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என் அப்பாக்கு இந்த லவ் மேட்டர்லாம் தெரியாம தான் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அல்தாஃப் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அல்தாஃப் மாடலா வேலை பார்த்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரோ அந்த லேடியை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அங்க தங்குறதுக்கு ரூம் எடுக்கிறாங்கல்ல, தனித்தனியா ரூம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க சக்கரை இருக்கார்ல, ஓவரா நடிக்காதீங்க, நீங்க 2 பேர் சேர்ந்தே இருங்க, நான் மட்டும் தனி ரூம்ல இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த லேடியை பார்க்கறதுக்காக இவங்களுமே வந்துடுறாங்க. அதாவது இவங்களுக்கு மாடல் வேணும்ன்ற மாதிரி தான் இந்த லேடியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க அல்தாஃபை பத்தி கேக்குறாங்க. அல்தாஃபை பத்தி கேட்டோன்னே இந்த லேடியோட முகம் மாறிடுது. அவனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, எனக்கு பெருசா தெரியாதுன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, ஒழுங்கா அல்தாஃபை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த லேடி சொல்லும் போதுதான் அல்தாஃப் பார்த்த வேலையை பத்தி நமக்கு தெரிய வருது. அவரை பொறுத்த வரைக்கும் மேல் ப்ராஸ்டியூட்டா தான் இருப்பாரு. அதாவது லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டா அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இவர் போவாரு. பெரிய பெரிய பணக்கார லேடிஸ் தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா லேடிஸ்க்கும் அல்தாஃபை தான் ரொம்ப பிடிக்கும் போல. எப்ப பாரு எல்லாருமே அல்தாஃபை தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு பசங்க வச்சிருக்கேன், எப்பவுமே அல்தாஃபை கேட்டா எப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. ப்ளீஸ் அல்தாஃபை அனுப்பி விடுங்கன்னு ஒரு லேடி சொல்றாங்க. இவங்களுமே அல்தாஃபை அனுப்பி விடுறாங்க. அந்த லேடி பேரு சஞ்சனா அப்படின்றது. அந்த சஞ்சனாவும் அல்தாஃப் கூட ஒன்னாலாம் இருக்காங்க. இந்த ஏஜென்ட் லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு போனோம், நீ போயிட்டு வான்ற மாதிரி ஒரு பையனை அனுப்பி விடுறாங்க. அவனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் கொடுமை பத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும் போல. சிகரெட்டை வச்சு சூடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவனுமே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சமாளிச்சு முடிச்சிடுறான். என்ன பயங்கரமா காயப்பத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த ஏஜென்ட் கத்தியா சம்பளத்தை தருவாங்கன்னு பார்த்தா ஒத்தியா தராங்க. இத பாக்குற பசங்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு. கஷ்டப்பட்டு நாங்க வேலை பாக்குறோம், இவ்வளவுதான் காசு தருவீங்களா, எல்லா காசையும் நீங்களே எத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ரொம்ப பேசாதீங்க, மாட்டாம இந்த விஷயத்த கவனமா பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் தான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி உங்களை வெளியே எடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நிறைய காசு தேவைதான் படம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அல்தாஃப் நீ தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அல்தாஃப் சொல்லிட்டாரு. அவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அல்தாஃப்க்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. என்ன மச்சான் நீ ஏதாவது காசை எக்ஸ்ட்ரா கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எவ்வளவு கேட்டாலும் அவ தரமாட்டா அப்படின்ற மாதிரி அல்தாஃப் சொல்றாரு. இங்க இருக்க எல்லாருமே சம்பளம் ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்ற மாதிரி அல்தாஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அல்தாஃப் தான் எல்லாருக்குமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க எல்லாருக்குமே எடுபடி வேலை பார்க்கறதுக்காக ஒரு அண்ணன் இருப்பாரு. இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா இவர் தான் வாங்கிலாம் தருவாரு. அல்தாஃப் ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோ யார் மச்சான் இவன்ற மாதிரிலாம் போட்டோ வாங்கி பாக்குறாரு. இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா, கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கன்ற மாதிரிலாம் அல்தாஃப் சொல்றாரு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டும் சொல்றான். அல்தாஃப் நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் இதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி தான் இப்ப மாடலிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இப்ப மாடலிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க.
இந்த லேடிக்கே இவ்வளவுதான் தெரியும் போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சரி கிளம்புறோன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா சக்கரை மட்டும் இந்த லேடிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. மேடம் அந்த வேலை எனக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் ஹைட்டுக்கும் உன் மூஞ்சுக்கும் அந்த வேலை கூட கிடைக்காது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பல்ப் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அல்தாஃபை யார் தான் கொன்றுப்பான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஹீரோ எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கீர்த்தனாவோட அப்பாக்கு லவ் மேட்டர் தெரியாதுன்னு கீர்த்தனா நினைக்கிறா. ஆனா அப்பாக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சிருக்கலாம். இவனை நம்ம ஏத்துக்க கூடாதுன்றதுக்காக கூட கதையை முடிச்சிருக்கலாம். நம்ம அந்த ஆங்கிள்லயும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் அல்தாஃப் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க முடியும். அதனால அல்தாஃபை கொன்னது யாருன்றதை இவங்க இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் பேங்க் ரிலேட்டடா சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறது. இப்ப அது சார்ந்து ஒருத்தரை பாக்குறதுக்காக வராது. இதெல்லாம் தரக்கூடாது, இருந்தாலும் தெரிஞ்ச பையன்றதுக்காக உங்ககிட்ட தரேன், யாருக்கும் சொல்லாம வச்சுக்கோன்ற மாதிரி தராரு. அல்தாஃபோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட் கூட ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல, அதை வீடியோ எடுத்து கிளைண்ட்டை மிரட்டி இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இது சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல எடுபடியா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணிட்டாரு. அல்தாஃபை பத்தி பேசணும், மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. மீட் பண்ணலான்ற மாதிரி அந்த அண்ணனும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த அண்ணன் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ நம்ம அடையாளத்தை சொல்ல வேணாம், வேற ஒரு பையனோட அடையாளத்தை சொல்லலான்னு யோசிக்கிறாரு. நான் ப்ளூ கலர் டிஷர்ட்ல நின்னுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சட்டுன்னு அல்தாஃபோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ப்ளூ டிஷர்ட்டை அமுக்கி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம அடையாளத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு பக்கத்துல வந்து இந்த அண்ணனை லாக் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அசந்து இருந்தா எங்களை தூக்கி இருப்பல, எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பண்ணல, அந்த பசங்க சொல்லிதான் இப்படி பண்ண, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நடந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. இவருமே தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நிறைய காசு கிடைக்கலன்னு அல்தாஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவத்துல இருப்பாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவனுங்க நிறைய பணக்கார கிளைண்ட் கூட தானே ஒன்னா இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாம வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஒவ்வொரு கிளைண்டாயும் இவனுங்க மிரட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அல்தாஃப் கீர்த்தனா கூட பழகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தியே இவனுங்களுக்கு தெரிய வருது. இவனுங்க தான் சாமர்த்தியமா அவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்க வீடியோவை எடுத்திருக்காங்க. கீர்த்தனாவை மிரட்டி இருக்காங்க. கீர்த்தனா கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கியிருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸ் எப்ப பாரு அல்தாஃப் தான் வேணும், அல்தாஃப் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இவனுங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதையும் அல்தாஃப் தான் வேணும்னு எல்லாருமே கேக்குறாங்க. அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனுங்க தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணா சொல்றாரு. சோ குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, இவங்களும் அந்த பேய் கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பயந்துகிட்டே அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சோடனே பேய் இருக்குல்ல, ஹீரோ உடம்புக்குள்ள வந்துருது. எதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது. இவங்களுமே கண்டுபிடிச்ச விஷயத்த பத்தி சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கதையை நான் முடிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு நீங்க வர வைங்க, என் கதையை எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க எல்லாரோட கதையும் நான் முடிக்கணும், அப்பதான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி எப்படியாவது நாங்க ஏற்பாடு பண்றோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் உடம்பை விட்டு போயிருந்தாரு. இப்ப ஹீரோ கிட்ட அந்த பேய் சொன்னதை பத்தி சொல்றாங்க. எல்லாரையும் எப்படி வர வைக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பேய் வீட்டுக்குள்ள தனியா போயிட்டு வந்துட்டா கிஃப்டா 10 லட்சம் ரூபாய் தருவான்ற மாதிரி விளம்பரம் பண்ணிடுறாங்க. அந்த விளம்பரம் அவனுங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணிடுறாங்க. நிறைய பேர் விளம்பரத்தை பார்த்து வராங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைமை கொடுத்துட்றாங்க. அந்த டைம் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தைரியமா தான் வந்துட்டு இருக்காங்க. உள்ள பேயா ஹீரோ இருக்காருல, ஹீரோ ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தன் செத்து போனது இன்னொருத்தனுக்கு தெரியாது. அவங்க டைம் வரும்போது இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே இந்த பேய் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை கொளுத்தி விட்டாங்கல்ல, இவருமே எல்லா பாடியும் இந்த இடத்துல கொளுத்தி விட்டுறாரு. இவர் நினைச்சது நடந்துருது. இப்ப அல்தாஃபோட பேய் இருக்குல்ல, ஹீரோவோட உடம்பை விட்டு போயிருது. இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணார்ல, அப்ப கீர்த்தனா மேல இவருக்கு டவுட் வந்திருக்கும். அதை பத்தி கேட்கறதுக்காக கீர்த்தனாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அல்தாஃப்க்கு என்னாச்சுன்னே எனக்கு தெரியாதுன்னு நடிச்சீங்க பாத்தீங்களா, சூப்பரா நடிச்சீங்கன்னு சொல்லிட்டாரு. அல்தாஃபை பத்தி என்னோட அப்பாக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க அல்தாஃபை லவ் பண்ணதை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அல்தாஃபோட கதையை முடிக்க சொல்லியிருக்கீங்க. உங்க அப்பா தான் ஆளை வச்சு கதையை முடிச்சிருக்காரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்தாஃப் பிசினஸ்க்காக கிளம்பிட்டு இருக்காரு. போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட சிம்லயும் மெமரி கார்ட்லயும் ப்ராப்ளம் வந்துடும். இவங்களும் வீட்டுல வேற ஏதாவது இருக்கான்ற மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அல்தாஃப் சம்பந்தப்பட்ட சில பொருள் இருக்கு, அதெல்லாம் இவங்க போட்டு பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. யாரோ மிரட்டினாங்கல்ல, மிரட்டினது வேற யாரும் கிடையாது, அல்தாஃப் தான் அவரோட நம்பர்ல இருந்து மிரட்டி இருக்காருன்னு தெரிய வருது. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்தது அல்தாஃப் தான் வீடியோவை எடுத்திருக்காரு. ஆக்சுவலா இவர் தான் கேமராவை செட் பண்ணிருப்பாரு, ஒன்னா இருந்ததை வீடியோ எடுத்திருப்பாரு.
ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததே அல்தாஃபா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டி காசெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காசு பத்தல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த ஏஜென்ட் லேடிலாம் காசு தரமாட்டா, நம்மளாதான் காசை பார்க்கணும், நம்ம நிறைய கிளைண்ட் கூட ஒன்னா இருக்கோம்ல, அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்கலாம், மிரட்டி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவர் நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. இவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, இவங்க கிட்ட இருந்தும் நிறைய காசு பறிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் தெரிய வந்தோன்னே கீர்த்தனா உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப எதுவுமே சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பா கிட்ட லவ் மேட்டரை பத்தி சொல்லிடுறாங்க. அவன் இப்படிப்பட்டவன்றதையும் சொல்லிடுறாங்க. அதனால அப்பா இருக்கார்ல, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அப்பாவும் ஆளை வச்சு அல்தாஃபை காலி பண்ணியிருப்பாரு. அல்தாஃபை காலி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அப்பாவோட ஆட்கள் தான். ஹீரோ வேணும்ட்டு அல்தாஃபோட பேய் கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாரு. அல்தாஃபும் கெட்டவன், அல்தாஃபோட ஃப்ரெண்ட்ஸும் கெட்டவங்க. அந்த கெட்டவங்கள நம்ம சாவடிக்க முடியாது, அல்தாஃப் கிட்டயே மாட்டி விட்டு சாவடிச்சிடலான்றதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. அல்தாஃப் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்மளே ஏமாத்தி சாவடிச்சு அவனுங்க மட்டும் சம்பாதிக்கலாம் நினைச்சிருக்காங்கன்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காம அவங்களோட கதையெல்லாம் முடிச்சிருப்பாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோவா வெளியே வந்துடுறாரு. இன்னமும் உடம்புக்குள்ள பேய் இருக்க மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸை பயம்புத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பேயெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோனும் சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.